வணக்கம் மக்களே, செல்வி ஷார்ட்ஸில் இன்றைக்கி குக் வித் கோமாளியோட ஃபர்ஸ்ட் வீக் வின்னிங் ரெசிபியான தென்னம்பூ புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்காக தென்னம்பூவை இது மாதிரி நல்லா உதுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டு 3 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இந்த பால் ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். இது மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்த தென்னம்பூவை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துட்டு அது கூட நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை கொஞ்சம் சேர்த்து இது மாதிரி நல்லா கரைச்சி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலோட தென்னம்பூ எக்ஸ்ட்ராக்ட், அதோட சர்க்கரை, அது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த சோள மாவு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இது நல்லா திக்காகி வரும். இது திக்காகி வரும்போது இது கூட கொஞ்சமாக சுக்க ஏலக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு எடுத்து சர்வ் பண்ணால் சூப்பரான தென்னம்பூ புட்டிங் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.